ஹலோ சில்ட்ரன், நான் உங்கள் டீச்சர் ஹேமலதா. 5th ஸ்டாண்டர்ட் 3rd term இங்கிலீஷ் யூனிட் 3. அதில் பேஜ் நம்பர் 132 எடுத்துக்கோங்க. Let us read. The case of the missing water. ஒரு குளத்தில் இருந்த தண்ணீர் எப்படி தொலைந்து போனது என்பதை பற்றிய கதை. இப்ப கதைக்கு போலாமா? இதுல திவ்யான்னு ஒரு சிறுமி அவங்க ஊருக்கு குடிநீர் வழங்கும் குளத்தில் நீர் எப்படி வற்றி போனது என்பதை கண்டறியும் கதை. Tank in Divya's village was almost dry. திவ்யாவின் கிராமத்தில் இருந்த குளம் பெரும்பாலும் வறண்டு விட்டது. அம்மாச்சி began to pray for rain. அவளுடைய பாட்டி மழை வர வேண்டுமென பிரார்த்தனை செய்தார். அம்மா collected all the buckets and pots and vessels in the house and filled them up. வீட்டில் இருந்த வாளிகள், பானைகள், பாத்திரங்கள் எல்லாவற்றையும் எடுத்து அவற்றில் நீரை நிரப்பி வைத்தாள் அவளோட அம்மா. We need to store as much water as we can, she said. நம்மால் முடிந்த அளவுக்கு தண்ணீரை சேமிக்க வேண்டிய தேவை ஏற்பட்டுடுச்சுன்னு சொல்லி அவங்க அம்மா சொல்றாங்க. அப்பா collected tools to dig a little deeper. We just need enough until the rains arrive, he said. கொஞ்சம் ஆழமாக தோண்டுவதற்கான கருவிகளை அப்பா சேகரிச்சாரு. யாரோட அப்பா? திவ்யாவோட அப்பா. மழை வரும் வரையில் நமக்கு இது தேவை என்றார். Divya got out her notebook and pencil. திவ்யா தன்னோட நோட்டு புத்தகத்தையும் பென்சிலையும் எடுத்துக்கிட்டா. She put on her thinking cap and followed her parents to the tank. தொடர்ந்தபடி குளத்திற்கு சென்றாள். She examined the tank very closely. வெகு அருகில் இருந்தபடி குளத்தை அவள் ஆய்வு செய்தாள். It was cracked and dusty. அந்த குளத்தில் உள்ள நிலம் பார்த்தீங்கன்னா பிளவு ஏற்பட்டு தூசி படிந்திருந்தது. Divya wondered, where did the water in the tank go? Did it run away? Was it stolen? திவ்யா ஆச்சரியப்பட்டா. குளத்தில் இந்த தண்ணி எங்க போனது? அது ஓடிவிட்டதா இல்லனா திருடப்பட்டு விட்டதா? இது ஒரு மர்மம் என்றாள். Divya loved solving mysteries. Like that time, Ammachi could not find her reading glasses. மர்மங்களுக்கு தீர்வு காண்பதை திவ்யா விரும்பினா. படிப்பதற்கான கண்கண்ணாடிய அவங்க அம்மாச்சி கண்டுபிடிக்க முடியாம போன சமயத்துல அவ என்ன பண்ணா அப்படின்னா, Divya had found them in her book, marking the page she was reading. அம்மாச்சி அவங்களுடைய புத்தகத்தில் அந்த படித்த பக்கத்தை குறிப்பிட வேண்டி அந்த பக்கத்துல வைக்கப்பட்டிருந்த கண்ணாடிய திவ்யா கண்டுபிடித்து கொடுத்தா. I will find that water, Divya muttered to herself. அப்ப அவ சொல்றா, அந்த தண்ணீரையும் நான் கண்டுபிடிப்பேன் என திவ்யா தனக்குள்ளே முணுமுணுத்து கொண்டாள். muttered அப்படின்னா முணுமுணுத்தல். Divya walked to the other side of the tank, past dead fish and dried reeds. திவ்யா குளத்திலிருந்து மறுக்கரைக்கு நடந்தா. அங்க பாத்தீங்கன்னா இறந்து போன மீன்களையும் காய்ந்து போன நாணல்களையும் அவ கடந்தா. Do you know where the water could have gone?
Divya asked a fisherman. Fisherman na மீனவர். தண்ணீர் எங்கே போயிருக்க முடியுமென உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு ஒரு மீனவரை பார்த்து திவ்யா கேட்டா. Downstream, the fisherman suggested. கீழ்மட்டத்துக்கு போயிருக்கலாம் அப்படின்னு அவரு சொன்னாரு. Divya followed the dry stream back down the hill. குன்றின் அடியில் இருந்த வறண்டு போன நீரோடையில் திவ்யா நடந்தாள். At the bottom was another tank. It had lots of gourds but no water. கீழே இன்னொரு குளம் இருந்தத அவ பார்த்தா. அங்கு பல ஆடுகள் மேய்ந்தபடி இருந்தன. ஆனா அங்கேயும் தண்ணீர் இல்லை. Divya asked the goat herd, "Do you know where the water might be?" திவ்யா அங்க ஆடு மேய்ப்பவர் இருந்தாரு. அவர்கிட்ட கேக்குறா, தண்ணீர் எங்கே போயிச்சு ஏன்னா உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டா. Upstream, the goat herd suggested. அதுக்கு ஆடு மேய்ப்பவர் சொல்றாரு, மேல் மட்டத்துக்கு போயிருக்கலாம் அப்படின்னு சொன்னாரு. That's where I came from, Divya said. No water there. அதுக்கு திவ்யா சொல்றா, அங்கிருந்து தான் நான் வரேன், அங்க தண்ணி இல்ல. Further up then, the goat herd said, that is where your water comes from. அது சொல்றாரு, அதற்கும் மேலே அங்கிருந்து தான் தண்ணி வருதுன்னு ஆடு மேய்ப்பவரு சொல்றாரு. Divya climbed up to the tank. Then she climbed up some more to a tank further up the hill. திவ்யா குளத்தை நோக்கி குன்றின் மேல ஏறினா. There was no water, no birds. There was only one person there. அங்கிருந்த ஒரு குளத்துல தண்ணீரும் இல்ல, பறவைகளும் இல்ல. ஆனா அங்க ஒரே ஒரு பெண் மட்டும் இருந்தாள். அவ யார் தெரியுமா? அவதான் ராணி. ராணி, I cannot find any water. Any idea where it's gone? Divya called to her. She knew Rani from school. அப்ப அந்த ராணிட்ட திவ்யா கேக்குறா, ராணி தண்ணீரையே பார்க்க முடியல, அது எங்க போயிடுச்சு, உனக்கு ஏதாவது ஐடியா இருக்குதா அப்படின்னு கேட்டா. திவ்யாக்கு ராணிய ஸ்கூல்ல இருந்தே தெரியும். அதுக்கு ராணி என்ன சொல்றான்னு பார்க்கலாமா? டவுன் ஸ்ட்ரீம், ராணி கால்டு பேக். அதுக்கு ராணி என்ன சொல்றா? கீழ்மட்டத்தில் தான் இருக்கும். Divya was suddenly angry. She stopped her foot. உடனே திவ்யாக்கு கோபம் வந்துருச்சு. தன்னுடைய காலால தரைய ஓங்கி தட்டினா. No, she shouted. It is not. I have searched and searched. It is not upstream or downstream. Got it. உடனே திவ்யா இல்லைன்னு கூச்சலிட்டா. அங்கே இல்லை, நானும் தான் தேடினேன். அது மேல் மட்டத்திலையும் இல்ல, கீழ் மட்டத்திலையும் இல்ல, புரிஞ்சதா அப்படின்னு சொல்லி கேக்குறா. How about up there? ராணி suggested. உன்னை ராணி சொல்றா, அது இன்னும் உயரே சென்றிருக்கலாம். Divya and Rani looked up at the sky. The sun glared back at them. Everything was white hot and dusty. திவ்யாவும் ராணியும் வானத்தை பார்த்தாங்க.
சூரியன் அவர்கள் மீது ஒளிய பாய்ச்சது. எல்லாமே வெள்ளையாகவும் வெப்பமாகவும் தூசியோடும் இருந்தது. No, they agreed together. No water there. இல்ல, அங்க தண்ணி இல்ல அப்படின்னு அவங்க 2 பேருமே ஒரு சேர ஒத்துக்கிட்டாங்க. Divya collapsed into the boat with Rani and gnawed on a lotus stem. She was hot and tired. திவ்யா ராணியோட படகுல சாஞ்சபடி ஒரு தாமரை தண்டை கடிக்கிறா. அவளோட உடம்பு வெப்பத்தால அப்படியே கொதிக்குது. அதனால அவள் களைப்பு அடைந்தாள். Manju's parents left the village, Divya said. மஞ்சுவோட பேரண்ட்ஸ் இந்த கிராமத்தை விட்டு போயிட்டாங்க அப்படின்னு திவ்யா சொல்றா. They went to the city when they have water. Maybe we should all go. மஞ்சுவோட பேரண்ட்ஸ் நகரத்துக்கு போயிட்டாங்க. அங்க அவங்களுக்கு தண்ணி கிடைக்கும். நம்ம எல்லாரும் அங்க போக வேண்டி வரலான்னு சொல்லி திவ்யா சொல்றா. You go, Rani snapped. No one asked you to be here. நீ போ, இங்கே இருக்க வேண்டுமென உன்னை யாரும் கேட்டுக்கொள்ள போவதில்லைன்னு ராணி சொல்றா. Fine, Divya said. நல்லது அப்படின்னு திவ்யா சொல்றா. And she stamped back home, but it was not fine. There was still no water, still no rain. திவ்யா வீட்டுக்கு திரும்பினா. ஆனா அங்கு சூழ்நிலை சரியில்லை. ஏன்னா அங்க இன்னும் தண்ணீர் இல்ல, மழையும் இல்ல. அங்க தண்ணியும் இல்ல, மழையும் இல்ல. The next day, Divya brushed her teeth with muddy tank water in a tiny glass. அடுத்த நாள் சேறு கலந்த குளத்து நீரை ஒரு சிறிய கிளாஸ்ல வைத்துக்கொண்டு திவ்யா பிரஷ் பண்றா. தூ, she spat. தூன்னு அவ துப்பனா. In school, the class was half empty. More families had left the area. அவளோட ஸ்கூல்ல பாதி கிளாஸ் காலியாவே இருந்தது. அந்த பகுதியில் இருந்த குடும்பங்கள்லாம் என்ன பண்ணாங்கன்னா தண்ணி இல்லைன்னு அந்த கிராமத்தை விட்டு போயிட்டாங்க. She missed all her friends. In the middle of environmental studies class, she turned and ran out of school. அவ தன் எல்லா நண்பர்களையும் இழந்தா. வகுப்புல சுற்றுச்சூழல் பாடத்தின் நடுவே அவள் எழுந்து பள்ளியை விட்டு ஓடினாள். She ran and ran until she was panting. She finally sat at the side of the road. மூச்சு இறைக்கும் வரை அவள் ஓடினா. கடைசியா பாத்தீங்கன்னா அந்த ரோட் சைட்ல அவ போய் அப்படியே உட்கார்ந்துகிட்டா. இப்ப பாத்தீங்கன்னா திவ்யா அடுத்ததான் என்ன செய்ய போறா? அவளும் அவளுடைய ஃப்ரெண்டும் தொலைந்து போன தண்ணியை கண்டுபிடிச்சாங்களா? எப்படி கண்டுபிடிச்சாங்கன்றத நெக்ஸ்ட் கிளாஸ்ல நம்ம பார்க்கலாம். Thank you children.